பத்திரிகையாளர்களையும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டு குடிநீர் திட்டம் தங்களது நெடுநாள் கோரிக்கையாகும். அது இன்று உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சீரிய முயற்சியாலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்டம் கீழ் 6778 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். சமூக பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியத்தின் கீழ் 21532 பேர் பயன்பெற்றுள்ளனர். மேலும் மகளிர் உரிமை தொகையின் கீழ் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 37982 பெண்கள் பயன்பெற்றுள்ளனர். இது மட்டுமல்லாது பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல அன்பு கரங்கள் மற்றும் இப்பொழுது உங்களது கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களோட குடும்பத்துக்கு தேவையான கனவு ஏதாவது ஒரு 3 கனவு கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே என்ன நலத்திட்டங்கள் கீழே நீங்க பயன்பெற்று வருகிறீர்கள் கேட்டிருப்பாங்க. உங்களோட எதிர்கால கனவு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அதை நிறைவேற்றுவதற்காக அந்த தன்னார்வலர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு உங்களோட ஒத்துழைப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மேக்சிமம் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3,18,000 குடும்பங்களை நாங்கள் இந்த ஸ்கீம் கீழே கவர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் 2,50,000 குடும்பத்துக்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. ஸோ மீதமுள்ள குடும்பத்துக்குள்ள அந்த தன்னார்வலர்கள் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான கனவை சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கனவு அட்டைன்னு கொடுப்பாங்க. வாங்கியிருக்கீங்களா? இங்கே யாராவது வந்துருக்குது இல்லையா? அதனால எல்லா நம்மளோட மாவட்டம் ஃபுல்லாகவே மொத்தம் ஒரு 734 தன்னார்வலர்கள் இந்த பணிகளை ஈடுபடுத்தப்பட்டு வர்றாங்க. இது மட்டுமல்லாது எண்ணூர் என் கனவு, அதாவது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை இன்னும் எந்த மாதிரி முன்னேற்றணுங்கிறதுக்காக எண்ணூர் என் கனவு என்ற திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தை அதை நான் எப்போ பண்ண போறோம்னா இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி நமது மாவட்டத்தில் எல்லா